விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமேன். நீதிமொழிகள் 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். நமக்கு இந்த வார்த்தை ஈஸியாவே புரியுது, கரெக்டுங்களா? இப்போ நல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நமக்கு போதும், அடுப்பு எரிஞ்சது போதும், இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? விறக வெளியே இழுத்து விட்டுருவோம். அப்ப விறகு இல்லைன்னா என்ன அணைஞ்சு போயிருங்களா? நெருப்பு அணைஞ்சு போயிருங்களா? அதே போல கோல் சொல்லுகிறவன் இல்லை அப்படின்னா சண்டையும் அடங்கும் என்று சொல்லி இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய சண்டையை பார்க்கிறோம். வீட்டுல அடிக்கடி சில சமயங்கள்ல சண்டை உண்டாகுது, வேலை செய்யற இடங்கள்ல சண்டை உண்டாகுது, சில சமயத்துல ஊழியங்கள்ல சண்டை உண்டாகிறது. 2 பேர் நின்று பேசினாலே 10வது நிமிஷத்துல சண்டை வந்துருதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்படின்னா கோல் சொல்லுகிறவன் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோல் சொல்லுகிறவன் இல்லைன்னா என்ன ஆயிருங்களா? சண்டையே நம்ம வாழ்க்கையில வராதான். ஏற்கனவே இருக்கிற சண்டை என்ன ஆயிருங்களா? அடங்கி போயிருங்களாம். அப்போ கோல் சொல்லுகிறதுனா என்ன? கோல் சொல்றதுன்னா ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறது, அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்றது, இல்ல அவங்களை பத்தின தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இதுதான் கோல் சொல்றது. அப்போ இந்த கோல் சொல்லுகிறவனை எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காதுங்களாங்க? சண்டை இருக்காது. இப்போ யார் இந்த கோல் சொல்லுகிறவங்க? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் மனசுக்குள்ள எடுத்து வச்சு இவங்க தான் கோல் சொல்றவங்க, இவங்க தான் குறை சொல்றவங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா இந்த கோல் சொல்லுகிறவன் யாருன்னு பைபிள்ல இருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கோல் சொல்லுகிறவன் இல்லைன்னா என்ன ஆயிடுங்களா? சண்டை அடங்கிரும். அப்ப யார் இந்த கோல் சொல்லுகிறவன்? அதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். அதன் பின்பகுதியை வாசிக்கிற, அது நீண்ட வசனம், அதோடைய பின்பகுதியை வாசிக்கிறோம் பாருங்களேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் தாழ தள்ளப்பட்டு போனான்னு பாக்குறோங்க? குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்படின்னா இரவும் பகலும் ஒருத்தருக்கான யார் அவன்? பிசாசு. இந்த குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு அங்கே இருக்கு. வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கிறேன் பாருங்களேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்ப அந்த தாழ தள்ளப்பட்டு போன குற்றம் சுமத்துக்கிறவன் யாரு? பழைய பாம்பாகிய பிசாசு, அந்த வலு சிற்பமாகிய பிசாசு அப்படின்னு பாக்குறோம். அப்ப யார் கோல் சொல்லுகிறவன்? பைபிள் யார கோல் சொல்லுகிறவன் சொல்லுதுங்க? இரவும் பகலும் பிசாசு என்ன பண்றானா? தேவ சமூகத்துல போயிட்டு சகோதரராகிய நம்ம மேல குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறானா, கோல் சொல்லி கொண்டே இருக்கிறானா. அப்போ பிசாசு தான் தாழ தள்ளப்பட்டு போனா, அவன் தான் கோல் சொல்லுகிறவன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பிசாசு ஆதியிலிருந்தே இப்படி கோல் சொல்லுகிறவனாகவே திரிகிறான். ஆரம்ப நாட்கள்ல இருந்தே இவன் கோல் சொல்லி கொண்டே இருக்கிறான். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த கோல் சொல்லுகிறவன், இந்த பிசாசு இல்ல அப்படின்னா என்ன அடங்கிருங்க? சண்டை அடங்கிரும். இவனால தான் நம்ம குடும்பத்துல, நம்ம ஊழியங்கள்ல, நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்ம மார்க்கெட்டுக்கு போனாலும், தண்ணி பிடிக்க போனாலும், எங்க போனாலும் சண்டை வரத்துக்கு அடிப்படை காரணம் யாருங்க? இந்த கோல் சொல்லுகிற பிசாசு. அப்ப இவன் இல்லைன்னா என்ன ஆயிருங்க? சண்டை அடங்கிரும். நான் ஒரு 4 பேருடைய வாழ்க்கையில இந்த பிசாசு எப்படி கோல் மூட்டி விட்டான், இல்லைன்னா எப்படி சண்டையை மூட்டி விட்டான்னு பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பிசாசு இந்த கோல் சொல்றதுனால 2 பேருக்கு நடுவில் சண்டை மூட்டுறான். சரிங்களா? 2 விதமா சண்டை மூட்டுறான். ஒண்ணு, நமக்கும் தேவனுக்கும் சண்டை மூட்டுறான். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கும் தேவனுக்கும் சண்டை மூட்டுறான். 2வது, நமக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கும் சண்டை மூட்டுறான். உங்களுக்கு புரியுதுங்களா? பிசாசு சண்டை மூட்டுறான்னு தெரிஞ்சிருச்சு. பிசாசு 2 விதமா சண்டை மூட்டுறான். ஒண்ணு, நமக்கும் தேவனுக்கும் சண்டை மூட்டி விடுறான். 2வது, நமக்கும் நம்ம கூட இருக்கிற மற்ற உறவுகளுக்கும் சண்டை மூட்டுறான். அந்த 4 பேர் வாழ்க்கையிலிருந்து எப்படி இதை அவன் செய்யறான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்க கேட்கலாம், என் வாழ்க்கையெல்லாம் பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஆமா, நம்ம பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி அந்த மாதிரி கிரியைகள் செய்யறது இல்ல. ஆனா பிசாசின் கிரியைகளுக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடுறோங்க? இடம் கொடுத்துடுறோம். அதுதான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதத்துல பார்க்க போகிற இந்த நபர்கள்லாம் சாதாரணமான நபர்கள் கிடையாது. மிகப்பெரிய ஆண்டவரால எடுக்கப்பட்ட வல்லமையான
பயன்படுத்தப்பட்ட நபர்கள் தான். ஆனா அவங்க வாழ்க்கையிலே பிசாசு எப்படி பூந்து விளையாடி இருக்கிறான்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாம் ஏவாளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோல் சொல்லுகிறவன் ஏவாள் கிட்ட வந்து என்ன பேசினா அப்படின்றத பார்க்கலாங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப ஏவாள் வந்து ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா யாருங்க? ஆண்டவர் தான். அதனால ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்க. ஆண்டவர் தங்களுக்கு எல்லாத்தையும் நன்மையா செய்வாங்கன்னு சொல்லி ஆசையா அவரோட உறவாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கோல் சொல்லுகிறவன் என்ன பண்றான்? ஏவாள் கிட்ட வந்து நைஸா பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? பத்தியா, உனக்கு இந்த நன்மையை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு மனநிலை என்ன பண்றான்? கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணிட்டு என்ன சொல்றான்? நீ அப்படி சாப்பிட்டா உன் வாழ்க்கையில உயர்ந்துருவன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு அதை கொடுக்காமலே போயிட்டாரு, நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தை அவன் சொன்னதும் ஏவாளுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அது வரைக்கும் ஏவாளும் ஆதாமும் ஆண்டவரை நம்பிக்கை ஒன்று இருந்தாங்க. எனக்கு என்னன்னாலும் என் தேவன் செய்வார். இந்த கோல் சொல்லுகிறவங்க ஒருத்த வந்து காதுல ஒரு வார்த்தையை போட்டு போனதும் அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில போயிடுச்சு. அதோடைய விளைவு என்ன? அவங்க அவிசுவாசியா மாறுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த பழத்தை பறித்து சாப்பிடுறாங்க. இப்ப யாருக்கும் சண்டை வந்துருச்சுங்க. தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? இந்த கோல் சொல்லுகிறவனால இவன் உள்ள நுழைஞ்சிட்டானா, இப்ப ஆதாமுக்குள்ளயும் ஏவாளுக்குள்ளயும் சண்டை. என்னது? நீ தான் பறிச்சு கொடுத்த, இவ நான் கொடுத்தா நீ ஏன் சாப்பிட்ட? புரியுதுங்களா? இந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? சண்டை வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த கோல் சொல்லுகிறவன் என்ன பண்றான்? முதலாவது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல சண்டை மூட்டுறான். ரெண்டாவது உங்களுக்கும் உங்க உறவுகளுக்கும் நடுவுல சண்டை மூட்டுறான். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க உறவுகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் தேவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம யோசிப்போம். ஏன் ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு செய்யறீங்க, அந்த பிரதருக்கு செய்யறீங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு செய்யறீங்க, எனக்கு மட்டும் நீங்க ஏன் செய்யவே மாட்டீங்க? இந்த எண்ணம் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம சிந்தையில கோல் சொல்லுகிறவனாகிய பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தங்க? நம்ம கிட்ட பேசின்னு இருக்கிறான்னு அர்த்தம். சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கஷ்டப்படுறது ஆண்டருக்கு தெரியும்ல, ஆண்டர் என் கூட இருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டர் அமைதியாவே இருக்கிறாரே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள வருது. பாத்தீங்களா? இதெல்லாம் யாருடைய எண்ணம் தெரியுங்களா? அந்த கோல் சொல்லுகிறவன் நம்ம மனசுக்குள்ள இருந்து பேசுறான். பாருங்க, நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், இரவும் பகலும் தேவன் கிட்டே போய் பேசுறானா. அப்ப நம்ம மனசுகிட்ட பேச மாட்டானாங்க? அதுதான் அவன் செய்யறான். என்ன பண்றான்? நீ இன்னைக்கு கஷ்டப்படுறது ஆண்டருக்கு தெரியும், தெரிஞ்சு அவர் சும்மாவே உட்கார்ந்து நிற்கிறாரு பாரு. இங்க என்ன பண்ணா? ஏவாள் கிட்ட வந்து நீங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல ஆயிடுவீங்கன்னு தேவன் அறிவார். நம்ம கிட்ட வந்து சொல்லுவான், தேவனுக்கு தெரியும், தேவன் அறிவார், தெரிஞ்சுதான் உன் வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிறாரு, இந்த பிரச்சனை எல்லாம் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவன் பேசுவான். சில சமயத்துல கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல மாமியார் மருமகளுக்குள்ளேயோ இல்ல மற்ற உறவுகளுக்குள்ளேயோ சண்டை விடுவான். எப்படி விடுவான்னா, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அவன் வருவான், பத்தியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறன்னு அவங்க பார்த்துனுக்குறாங்க, பார்த்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா பத்தியா அப்படின்னுவான். உடனே நமக்கு என்ன வருங்க? ஆமா, இவ்வளவு நேரம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அந்த வேலையை. எப்ப அந்த எண்ணம் வருதோ உடனே என்ன பண்ணுவோம்? நான் மட்டும் தான் செய்யணுமா, அவ செய்யக்கூடாதான்னு சண்டை போட ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த கோல் சொல்லுகிறவன் வந்தாதான் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. பைபிள்லயும் நீங்க வாசிக்கலாம். மார்த்தாள் மரியாள் சம்பவத்துல மார்த்தாள் இன்ட்ரெஸ்டா இயேசுவுக்காக வேலை செய்யறாங்க. மரியாள் விட்டுட்டு போயிட்டதும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்த மார்த்தாளுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிட்டயே சண்டை போட போயிட்டாங்க. அவங்க யார குற்றவாளியா மாத்தினாங்க தெரியுமா? இயேசுவே குற்றவாளியா மாத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் இயேசுவே, இவ தான் புத்தி கெட்டு போய் வந்துட்டா, நீங்களாவது சொல்லி அனுப்ப கூடாது? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்க போச்சுன்ற மாதிரி அவ கேக்குறான். புரியுதுங்களா? இந்த கோல் சொல்லுற வார்த்தையை காதுல வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இயேசுவே குற்றவாளியா மாத்திடுவோம், கூட இருக்கிற மனுஷங்களை மாத்த மாட்டோமா? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இவன் என்ன பண்றான், நம்ம மனசுல வந்து அந்த என்னமே பண்ணல, நம்மள அடிக்கல, நமக்கு எதுவுமே கொடுக்கலாம். அவன் வந்து நம்ம சிந்தனையில ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு சிந்தனையா போட்டு போயிடுறான். அதை கேட்டோம் மாட்டணும், என்ன ஆயிருவோம்? அவனுக்கு இடம் கொடுத்து நம்ம சண்டைய வலிய வாங்கிட்டு வருவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? என் வீட்டுல எப்ப பாரு சண்டை தான், வீட்டுக்கு போனாலே சண்டை, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஆனா எங்க சண்டை ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம தான் அந்த பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதனாலதான் சண்டைய
இழுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது ஒரு நபருடைய வாழ்க்கையில இந்த கோல் சொல்லுகிறவன் கிரியை செய்கிறான். அது யாருடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பாருங்க, தாவீதுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யூதா எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றத பார்க்கணும்னு ஏவப்பட்டாரா. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க மொத்தமே சேர்ந்து 12 கோத்திரம். இதுல தாவீதுக்கு ஒரு 7 வருஷம் அவர் என்ன பண்றாரு, யூதாவை மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முழு இஸ்ரவேலையும் ஆட்சி செய்யறாரு. இப்ப அவருக்கு என்னன்னா, எவ்வளவு பேருக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், என்னுடைய யூதா கோத்திரம் பர்டிகுலரா எவ்வளவு இருக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தை தாவீதுக்குள்ள கொடுத்தானா ஒருத்தன். அது யார் அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். யாருங்க ஏவனானா? சாத்தான். என்ன பண்ணனா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீது ராஜாவை ஏவி விட்டான். அப்போ இன்றைக்கும் இந்த கோல் சொல்லுகிறவன் என்ன பண்ணுவான், நம்ம இருதயத்துக்குள்ள ஏவுவான். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா, தாவீது கிட்ட இந்த கோல் சொல்லுகிறவன் ஏவி விட்டதும் தாவீது ஜனங்களை என்ன ஆரம்பிச்சிட்டார். ஜனங்களை என்ன ஆரம்பிச்சது, என்ன நடந்துச்சு அங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் தாவீதுக்கும் பகை உண்டாயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது தாவீதுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க சண்டை உண்டானதை பார்க்கிறோம். யோவாப் சொல்றான் தாவீது கிட்ட, என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க செய்யறது தப்பு ராஜாவே, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு. அதையும் மீறி தாவீது என்ன சொன்னதுனால யோவாபு என்ன பண்றாரு, கோவமா தாவீதை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அதுக்கு பின்பு அந்த வேலைகளை செய்யறாரு. ஆனாலும் அந்த 9 மாசமும் அந்த முறுமுறுப்போடவே தான் யோவாப் அந்த வேலைகளை செய்யறதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த கோல் சொல்லுகிறவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா, சாத்தான் நம்மளை ஏவறதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கும் தேவனுக்கும் நடுவில் பிரிவினையை உண்டு பண்ணுவான், நமக்கும் நம்ம உறவுகளுக்கு நடுவில் பிரிவினையை உண்டு பண்ணுவான். பாருங்க, இன்னைக்கும் இதே மாதிரி பெருமையை நமக்குள்ளேயும் கொண்டு வருவான். பத்தியா, உனக்கு எவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாரு, உங்ககிட்ட எவ்வளவு, அதாவது இப்ப ஊழியங்கள் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, பாரு உனக்கு எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்கன்னு காட்டுவான். இது கூட என்னதான் தேவனுக்கு விரோதமான பெருமைதான். அது போல சில சமயங்கள்ல நம்ம கிட்ட பணம் இருக்கு, நகை இருக்குன்னா, பாரு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு நகை இருக்குன்னுவா. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது இல்லாத இன்னொரு நபரை அற்பமா பார்க்க ஆரம்பிப்போம். உடனே அந்த உறவுகளுக்குள்ள என்ன வரும், சண்டை வர ஆரம்பிக்கும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா அப்படின்னு மனைவியும், நான் உனக்கு எவ்வளவு போட்டேன் பாத்தியான்னு கணவனும் எவ்வளோன்னு சண்டை போட்டுன்னு இருந்தாங்கன்னா என்ன ஆகுங்க, இது எல்லாம் யார் கொடுக்குற சிந்தை, கோல் சொல்லுகிறோம் ஆகிய பிசாசு கொடுக்குற சிந்தை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த எண்ணமே மனசுக்குள்ள வரல, சண்டை வந்திருக்குமாங்க, வந்திருக்காது. அப்போ இந்த கோல் சொல்லுகிறவன் உங்க வாழ்க்கையில வர்றதுனாலதான் உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுது, சண்டைன்ற விஷயமே உண்டாகுது. முதலாவது உங்களையும் தேவனையும் அவன் பிரிக்கிறான், ரெண்டாவது உங்களையும் உங்க கூட இருக்கிற உறவுகளையும் அவன் பிரிக்கிறான், மூணாவது இன்னொருத்தர் வாழ்க்கையில இந்த கோல் சொல்லுகிறவன் கிரியை செய்கிறான். யாருடைய வாழ்க்கையில அப்படின்னா பேதுருவின் வாழ்க்கையில கிரியை செய்கிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொன்னாருங்க, பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன சொல்றாருங்க, ஃபர்ஸ்ட் சாத்தானேன்னு சொல்லி சாத்தான துரத்திட்டாரு. துரத்திட்டு பேதுரு கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பேதுரு நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, தான் எப்படி பாடுபட போறேன், தான் வாழ்க்கையில நல்லா நடக்க போகுதுன்றத சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பேதுரு மைண்ட்ல சாத்தான் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா, பேதுரு இயேசுக்கு ஆபத்து, நீ எப்படி சும்மா இருக்க, போ இயேசு கிட்ட சொல்லு, நீ சொன்ன இயேசு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லி பேதுருவை தூண்டி விடுறான். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல சில காரியங்கள் நடக்கும்பொழுது சம்பந்தம் இல்லாம சாத்தான் நம்மள தூண்டுவான். ஏய் நீ ஏன்டி சும்மா உட்காந்துட்டு இருக்க, நீ போய் பேசுறி, நீ பேசினா அவங்க கேட்பாங்கடி அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி விட்டு கடைசியில நமக்கும் இயேசுக்கும் நடுவில் என்ன ஆயிரும்,
சண்டையாயிரும். சாத்தான் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து அப்படித்தான் நம்மளை ஏவுவான். நீ ஏன் சும்மா இருக்க, நம்மள ஏதோ பெரிய ஆள் மாதிரி பாருங்க. இயேசு விடவா பேதுரு பெரிய ஆளா இருப்பாரு? ஆனா என்ன பண்றான் பாத்தியா, பேதுரு கிட்ட சொல்றான், பேதுரு நீ சொன்னா கேட்பாரு, ஏன்னா உங்ககிட்ட பிதா பேசுறாருன்னு இயேசு இப்ப சொன்னார்ல, நீ சொன்னா கேட்பாரு பேதுரு, போய் பேசு அப்படின்னு ஏவி விட்டான். அதே போல நம்ம கிட்டே சில சமயத்துல பேசுவான். அப்பதான் நல்ல வெளிப்பாடு வந்திருக்கும், அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்ற அந்த சந்தோஷத்துல இருப்போம். உடனே ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுவோம், என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லி நம்மளே போவோம். போனா என்ன பண்ணுவோம், சம்பந்தம் இல்லாம தேவ சித்தம் இல்லாத ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவோம். இப்ப பேதுரு என்ன ஆலோசனை இயேசுவுக்கு கொடுத்தாரு தெரியுமா, இது உமக்கு சம்பவிக்க வேண்டியது இல்ல அப்படின்னாரு. அப்படின்னா நீங்க சிலுவை மரணம் அடைய கூடாதுன்னா இது தேவ சித்தமா? அப்ப தேவ சித்தம் இல்லாத ஆலோசனையை கொடுப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுவான், நம்மள தூண்டுவான். அப்படி செஞ்சா என்ன ஆகும், நம்ம தேவனையும் பகைத்து கொள்ளுகிறோம், கூட இருக்கிற உறவுகளுக்குள்ளயும் என்ன உண்டாகுங்க, சண்டை உண்டாகும். இப்போ பேதுரு இயேசுவை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா, ஜீசஸ் உங்களுக்கு போய் இது நடக்கலாமா, அதுதான் கேட்டார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அப்படி நடக்கும். நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் விசுவாசமா ஆண்டரை நம்பி டிராவல் பண்ணிட்டு இருப்போம். யாராவது ஒரு அக்கா ஆட்டோ பிடிச்சி வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஏண்டி சர்ச்சுக்கு போற, இயேசு இயேசு இயேசுன்னு இருக்கிற, உன் வாழ்க்கையில இது நடக்கலாமா அப்படின்வாங்க. உடனே நமக்கு பத்தியா, நான் ஆண்டருக்காக எவ்வளவு செய்யறேன், என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த சிந்தனை வரல, ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அதை சொன்னதும் நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அந்த சிந்தனை வந்துருச்சு. இது யாருடைய தந்திரம், ஆண்டவர் விட்டு நம்மை பிரிப்பதற்காக கோல் சொல்லுகிறவனுடைய தந்திரம். குடும்பத்திலே அப்படிதான் பண்ணுவாங்க. கணவன் மனைவி, கணவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மனைவி சகிச்சு 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 போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன உன் வீட்டுக்காரன் அப்படி பண்றான், நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பொறுத்து போற, நீயும் பொண்ணு தானே, உனக்கும் மனசு இல்ல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்ல கணவர் வந்து எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு போற கேரக்டரா இருக்கும் பொழுது மனைவி வந்து கொஞ்சம் திமிரா நடந்துக்கும் பொழுது கணவரை ஏத்தி விடுவாங்க, டே நீயும் மனுஷன் தானடா, உனக்கு மனசு இல்லையா, உன்னை அவங்க இஷ்டத்துக்கு பேசலாமா, இப்படி ஏவி விட்டதும் உன்னை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற வார்த்தையை சொன்னதும் நமக்கு என்ன வந்துருங்க, சண்டை வந்துடும். அது வரைக்கும் கணவன் மனைவிக்கு எந்த சண்டையும் இருக்காது, இல்ல உறவுகளுக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது. ஆனா யாரோ ஒருத்தர் இப்படி ஏத்தி விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்ப ஏத்தி விடுற வேலையை அங்க செஞ்சது யாருங்க, கோல் சொல்லுகிற பிசாசு. அவன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், சண்டை அடங்கி போயிருக்கும். இப்போ 3 பேரை பார்த்தோம். முதல்ல யாரை பார்த்தோங்க, முதல்ல ஆதாம் ஏவாளை பார்த்தோம், அடுத்தது தாவீது ராஜாவை பார்த்தோம், அடுத்தது பேதுருவை பார்த்தோம். இப்போ முக்கியமான ஒரு நபரை பார்க்க போறோம். இவங்க கிட்டயும் போய் பிசாசு பேசி இருக்கிறான், ஏவி விட்டு இருக்கிறான். அது யார் தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட தடுமாறி என்ன ஆயிட்டாங்க, அந்த டெஸ்ட்ல சாத்தான் ஏவி விட்ட போது தோத்து போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்றாரு, அந்த டெஸ்ட ஜெயிக்கிறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து இப்ப அந்த உபவாசத்தை முடிக்கிற டைம்ல சாத்தான் என்ன பண்றான், இயேசுவை ஏவறதுக்கு வரான். அவன் எப்படி ஏவனா, நம்ம வாழ்க்கையில எனக்கு அப்படி ஏவறான்றதை உங்களுக்கு காட்டலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அதாவது இப்போ இந்த சாத்தான் வந்து ஜீசஸ் கிட்டயே பேசுறான். எப்படி ஏவி விடுறான் தெரியுங்களா, ஜீசஸ் நீங்க உண்மையிலேயே தேவனுடைய குமாரனா, அவன் எப்படி கேக்குறான், நீங்க ஆண்டவருக்கு புல்ல அப்படின்னா இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்க அப்படின்றான். உங்களுக்கு பசி தானே, நியாயமா சொல், பசி தானே, அப்ப இந்த கல்லெல்லாம் அப்பமாகுங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்றான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் வருவான், நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ ஆணுடைய பிள்ளை தானே, அப்ப இதை செய், தப்பில்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான், தேவனுக்கு சித்தம் இல்லாத விஷயத்த வசனத்தை வச்சே செய்யும்படி கீழ்ப்படியும்படி நம்மை தூண்டுவான் பிசாசு. சரிங்களா? இப்ப சில சமயங்கள்ல ஆண்டவர் சொல்வாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்னுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நீ அவங்கள தனியா விட்டுறாத, அவங்க பாரத்தை நீயும் சேர்ந்து சுமந்து என்ன பண்ணு, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். உடனே பிசாசு சத்தம் கேட்கும், ஏய் அந்த வசனம் மட்டும் இல்ல, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன்னு ஒரு வசனம் இருக்கு, நீ என்ன பண்ணு, உன் பாரத்தை மட்டும் சுமந்துக்கோ, அவன் பாரம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நமக்கு அதுல வந்து பேசுவான். எப்படி இயேசு கிட்ட வசனத்தை வச்சே டார்கெட் பண்ணானோ நம்ம கிட்டயும் வசனத்தை வச்சே டார்கெட் பண்ணுவான். ஆனா பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சோன்னா தேவனுக்கு பகையாளியா மாறிடுவோம், அந்த உறவுக்கும் என்ன ஆயிடுவோம், பகையாளியா மாறிடுவோம். ரெண்டாவது இங்க என்ன கேக்குறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்படின்றான். நமக்கு புரியுற மாதிரி சொல்றான் பாருங்களேன். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உன்னையும் பெத்த புள்ள மாதிரி பார்த்திருந்தா உனக்கு செஞ்சிருப்பாங்க, உன்னை அவங்க பெத்த புள்ள மாதிரி பார்க்கவே இல்லை, உன்னை அசலாத்தான் பாக்குறாங்க, அதனால தான் உனக்கு செய்யல. இது யாருடைய சத்தங்க, கோல் சொல்லுகிறவனுடைய சத்தம்.
அப்போ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இப்போ ஒரு ஒரு வேலை ஸ்தலம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை ஸ்தலத்துல கூட அந்த சிஸ்டரை பார்த்த மாதிரி உன்னை பார்க்கல, அந்த சிஸ்டர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் உனக்கு கொடுக்கல, இப்படி ஏதோ உனக்கு சொல்லி நம்மள அவன் தூண்டி விடுறான் பாத்தீங்களா? இது அவனுடைய சத்தம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னா சண்டைகள் என்ன ஆயிரும்? அடங்கிரும். அடுத்து இயேசுகிட்ட என்ன சொன்னா பாருங்க, மத்தேயு 4:6, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அடுத்து என்ன சொல்றான், நீங்க தான் ஆண்டருக்கு பிள்ளை ஆயிடுச்சுல, கொஞ்சம் குதிச்சுதான் பாருங்களேன் அப்படின்றான். நீங்க குதிச்சா கூட உங்களை தாங்கிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்கல்ல அப்படின்றான். நமக்கு புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்களேன். நம்ம கிட்ட வந்து உனக்கு தான் ஆண்டர் அப்பப்ப தேவைக்கு எல்லாம் செய்யறாருல, கொஞ்சம் ஜாலியா இரு, உங்ககிட்ட தான் எப்பயும் பேசுறாருல, டெய்லி ஜபிக்கணுமா என்ன? நான் சொல்றது புரியுதுங்களா? உனக்கு தான் வார்த்தை டைம் வருது இல்லையா, நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா என்ன? அதாவது நீ என்ஜாய் பண்றதை என்ஜாய் பண்ணு, ஆண்டர் உனக்கு ஏதாவது செஞ்சு ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி நம்மை தவறு செய்ய தூண்டுவான். இது யாருடைய தந்திரம்? பிசாசினுடைய தந்திரம். இன்னும் சிலரு பரிசுத்த ஆவிக்கு நம்ம தானே ஆலயமா இருக்கோம், நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, அந்த மனநிலைக்கும் எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்க? தள்ளப்படுவாங்க. இதெல்லாம் யாருடைய தாட்டுங்க? பிசாசினுடைய சிந்தனை. இயேசு வந்து வசனத்தை கொண்டு அதை ஜெயித்தார். அடுத்து பாருங்க, இயேசு கிட்ட என்ன பேசுறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன பண்றான்? உலகத்தின் மயக்கத்தையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் இயேசுக்கு காண்பித்து என்னை விழுந்து பணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னான். அந்த விழுந்து பணிஞ்சு கொள்றது அப்படின்றது அப்படியே நம்ம விழுந்து மொத்தமா பண்ணியறதை பத்தி அங்க பேசல. அங்க மூலமொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஜஸ்ட் தலை குளிஞ்சி எனக்கு வந்து ஒரு மரியாதையை மட்டும் செலுத்திட்டீங்கன்னா இதையெல்லாம் உங்களுக்கு தருவா அப்படின்னு சொல்லி பிசாசு பேசுறான். அதே போல இன்னைக்கு நம்ம கிட்ட வரான் இந்த சண்டை மூட்டுறவன். நமக்கும் ஆண்டருக்கும் சண்டை மூட்டும் போது என்ன சொல்லுவான்னா, நீ போய் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு அடங்கி போயிட்ட அப்படின்னா உனக்கு தேவையானதெல்லாம் அவங்க செய்வாங்க. நீ கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டா, நீ அவங்க ஒரு ஒரு பெரிய நபரா அவங்க இருப்பாங்க, நீ கொஞ்சம் அவங்களுக்கு போய் சைன் செக் அடிச்சின்னா உனக்கு தேவையானதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அனுசரிக்க சொல்லுவாங்க. அனுசரிக்க சொல்றதுன்னா எப்படின்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்மளை செய்ய சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் வந்து கையெடுத்து அவங்களை கும்பிட்டுரு, நீங்க தான் எல்லாமே அவங்கள பார்த்து சொல்லு, நீங்க தான் எங்களுக்கு பெரிய ஆள்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் புகழ்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், என்ன அர்த்தம் தெரியுங்களா? புகழப்பட வேண்டிய தேவனை நம்ம புகழலன்னு அர்த்தம். அப்ப அவங்களை என்னவா மாத்திட்டோம்? விக்கிரகமா மாத்திட்டோம். அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு நீ பண்ணு, உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு உங்களை பிரிச்சு வேற எதையோ ஒண்ணுத்த உங்களை வணங்கவோ தொழுது கொள்ளவோ இல்ல வேற ஏதோ ஒருத்தரங்களை பெருசா பார்க்கவோ உங்களை ஒருத்தர் ஏவுகிறாங்க அப்படின்னா அது யாருடைய தந்திரம்? கோல் சொல்லுடைய தந்திரம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சண்டை மூட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைங்க கர்த்தரை தவிர வேற யாராச்சும் உதவி செய்வாங்கன்னு நோக்கி பார்த்தாங்கன்னா ஆண்டவர் அதை கட் பண்ணுவார். எலியாவின் வாழ்க்கையில காக்கா அடுத்து வரும் அப்படின்னு சொல்லி காக்காவை பார்க்க ஆரம்பிச்சதும் காக்கா கட் ஆயிடுச்சிங்களா? அதேதான். அப்போ நமக்கு என்ன தேவையோ அது யார் 1000 பேர் மூலியமா நம்ம தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஆனா என் தேவையை சந்தித்தது இவங்கன்னு சொல்லவே கூடாது. என் தேவையை சந்திச்சது கர்த்தர்னு சொல்லணும். அடுத்த முறை தேவை வரும்போது இவங்க ஹெல்ப் பண்ணாங்களேன்னு யோசிக்க கூடாது, கர்த்தர்கிட்டயே போகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கும் தேவனுக்கும் சண்டை இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவர்கிட்ட எத்தனை நாள் கேட்டுனே இருக்கிறது, இந்த சிஸ்டர் தானே ஹெல்ப் பண்ணாங்க, அந்த சிஸ்டர் கிட்டே கேட்போன்னு வாயை திறந்தா என்ன ஆயிடுச்சுங்க? அவர்கிட்ட சண்டை போட்டுன்னு இவங்க கிட்ட போயிட்டேன்னு அர்த்தம். இது எல்லாம் யாருடைய தந்திரம்? கோல் சொல்லுறோடைய தந்திரம். நீ ஏன் ஆண்டவரையே நம்புற? எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்து எத்தனை நாள் ஜாம் பண்ணாதான் உனக்கு அவர் செய்யறாரு. இவங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நீ கேட்ட அத்தனையும் கொண்டு வந்து இறக்குவாங்க அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ணிஞ்சிக்கோ, உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மள ஏவி விடுவான். செய்துட்டோம் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் பகையாயிரும், நமக்கும் அந்த ஹெல்ப் பண்ண சிஸ்டருக்கும் பகையாயிரும். ஏன் அப்படின்னா ஒரு முறை போனா போட்டு நீ ஹெல்ப் பண்ணா ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்டே வராங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ இந்த கோல் சொல்லுகிறவன் இப்படி நம்மையும் தேவனையும் சண்டை மூட்டி பிரிப்பதற்கும் நமக்கும் உறவுகளுக்குள்ளேயும் சண்டை மூட்டி பிரிப்பதற்கும் எல்லா டைமும் பிளான் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரும் அப்படி கிடையாது. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிஞ்சுனே இருக்கிறானா, எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறானா. அதனால இவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, அப்ப இந்த கோல் சொல்லுகிறவனை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அது தெரியணும் இல்லைங்களா? இங்க இந்த வெளிப்படுத்தல் 12 இருக்கு இல்லையா, அந்த 12ஆம் அதிகாரத்துல தான் அவனை பாக்குறோம். அந்த குற்றம் சாட்டுகிறவன் தான் கோல் சொல்லுகிறவன் பிசாசுன்னு பாக்குறோம்.
அவனை எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே நாமும் செய்தா அவனை ஜெயிச்சிடலாம். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 2 விஷயம் செஞ்சாங்களாம் அவனை ஜெயிக்கிறதுக்கு. ஒண்ணு என்னங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். 2வது என்னங்க? சாட்சியின் வசனம். இது 2த்தையும் வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த பிசாசை ஜெயிச்சாங்களாம். இயேசு கிறிஸ்துவும் அதான் செஞ்சார். சரிங்களா? நான் எப்படின்றத சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரியும். இயேசு கிட்ட 3 முறை ட்ரை பண்ணா 3 முறையும் ஜெயிச்சார். இப்படிதான் ஜெயிச்சார். சரிங்களா? என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பயன்படுத்துறது. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன பண தேவையா இருந்தாலும், உங்களுக்கு என்ன சுகம் தேவையாக இருந்தாலும், என்ன ஜெயம் தேவையாக இருந்தாலும், என்ன ஆரோக்கியம், சமாதானம், எது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அதை சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிருச்சுன்னு நீங்க வைக்கிற நம்பிக்கை. எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் என் இயேசு சிலுவையில சம்பாதிச்சு வச்சுட்டார். என் வேலை என்ன? நான் போய் சிலுவை கிட்ட இருந்து அதை எடுத்துன்னு வர்றதுதான். நம்ம அப்பா நமக்கு மொத்தத்தையும் வாங்கி வீட்டுல ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கறேன். எங்க அப்பா என்ன பண்றாரு? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு இருக்காரு. அப்பா ஸ்நாக்ஸ் வேணும்ப்பா, நான் என்ன சொல்லுவாரு? போய் பாக்ஸ்ல இருக்குமா எடுத்துக்கோன்னுவார். அதுக்காக நான் திரும்ப காசு எடுத்து கடைக்கு போவனா? மாட்டேன். வேற யார்கிட்ட போய் கேட்பனா? மாட்டேன். அது என் வீட்டுல எனக்கான பாக்ஸ்ல இருக்கு. அதே போலதான் நமக்கு தேவையான அத்தனை சுகம், ஆரோக்கியம், சமாதானம் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில சம்பாதிச்சு வச்சுட்டார். இப்ப நான் என்ன பண்ணணும்? சிலுவை கிட்ட போகணும், ஆண்டவர் கிட்ட போகணும். பிதா கிட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் நிமித்தம் என் வாழ்க்கையில சுகத்தை கொடுங்க. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் இல்லையா? அதனால எனக்கு சுகத்தை கொடுங்க. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் இல்லையா? அதனால என் தேவைகளை சந்திங்க. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவர் ஆக்கினைய பனிஷ்மெண்ட் அவர் வாங்கிட்டார்ல, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. இப்படி நீங்க சிலுவை கிட்ட போய் 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 எல்லாத்தையும் எத்தனை வந்துட்டீங்க அப்படின்னா வேற யார்கிட்டயாவது நீங்க போக வேண்டியது இருக்குமா? பிசாசு யார்கிட்ட போனாலும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிசாசு என்ன பண்ணாங்களாம்? ஜெயித்தாங்களாம். அப்படின்னா சிலுவையை நினைவு கூர்ந்து சிலுவையில எல்லாமே சம்பாதிக்கப்பட்டாச்சு, எனக்கு என்ன தேவைனாலும் ஜீசஸ் கொடுப்பாருன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்க பிசாசை ஜெயிச்சிருவீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சில விஷயத்தை கொடுக்கல, அப்போ பாரு எனக்கு இவங்க கொடுக்கவே இல்லையே, இதை எனக்கு இதை கொடுத்துருக்கணுமே அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பிரியாணி கூட வச்சுக்கோங்களேன். 2 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றியான்னு கூட கேட்கல, ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது பாரு நானும் பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கு கொடுக்கலையே, அந்த ஒரு தாட் நமக்கு வரும்பொழுது இந்த இந்த கோல்ஸ் என்ன பண்ணுவான்? பேச ஆரம்பிப்பான். இல்ல நம்ம வீட்டை வச்சுட்டு பக்கத்து வீட்டை கம்பேர் பண்றோம். பக்கத்து வீட்டுல அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபை தாங்கன்னு தாங்குறாங்க. நம்ம வீட்டை பாக்குறோம், என் வீடும் இருக்கே, என் ஆம்பளை நான் எங்க இருக்கிற கூட கண்டுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். இப்ப யாரு உள்ள நுழைஞ்சிருவாங்க? இந்த சிந்தனை வந்ததும் கோல் சொல்லுகிறவன் உள்ள வந்துருவான். ஆனா இப்ப நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், அவளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் செய்யட்டும், எனக்கு என்ன வேணாலும் என் இயேசு செய்வார். இந்த எண்ணம் வந்தது என்ன ஆயிரும்? அந்த கோல்ஸோட சத்தம் வந்து அடங்கிரும். அதோட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? உடனே போன் போட்டு எங்கயா இருக்க, வந்து பாரு அந்த வீட்டுல அவங்க 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 வீட்டுக்கார அவங்க மனைவியை எப்படி கவனிக்கிறாங்கன்னு. ஒரு நாளா எனக்கு செஞ்சிருப்பியா? இந்த சண்டையெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். கோல் சொல்லுகிறவன அடக்குற வழி என்ன? எனக்கு என்ன வேணும்னாலும் என் இயேசு அதை சிலுவையில சம்பாதிச்சு வச்சுட்டாருன்னு நம்ம கொள்ற அந்த எண்ணம், அந்த விசுவாசம் தான் அதை ஜெயிக்கும். 2வது சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தாங்களாம். 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு, இந்த பரிசுத்த வேதாகமும் சாட்சியின் வசனம், இதை வச்சுதான் பிசாச ஜெயிக்க முடியும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை பிசாசு சோதிச்ச போது எதை வச்சு ஜெயிச்சாரு? இந்த வசனத்தை வச்சுதான் ஜெயிச்சாரு. எப்படி? அவன் ஒரு வசனத்தை கொண்டு வந்து சொல்லும் பொழுது இயேசு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இன்னொரு வசனத்தை சொல்லி அதை ஜெயிச்சார். ஓகேங்களா? கல்லுகள் எல்லாம் அப்பமா மாத்துங்கன்னு சொன்னான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். அது போல பிசாசு உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உங்களை தூண்டி விடும் பொழுது நீங்க இந்த சாட்சியின் வசனத்தை வச்சு அவனை ஜெயிக்க முடியும். 2வது, இந்த இடத்துல சாட்சியின் வசனம்னு எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அற்புதங்களை தான் இங்க சாட்சியின் வசனங்கள் சொல்லிருக்கு. இதுக்கு முன்பு நடந்த அற்புதங்கள் சாட்சியா மாறி இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவரை தாண்டி வர பண்ணிருப்பார், அதை குறித்துலாம் நீங்க சாட்சி சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே சாட்சியின் வசனம் நீங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்களா, இந்த சாட்சியின் வசனத்தை வச்சு பிசாசை ஜெயிச்சாங்களாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பெரிய பிரச்சனையை பாக்குறீங்களா,
இதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்கனவே பாத்தீங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? ஜெயம் கொடுத்தாரு. அதை யோசித்து அறிக்கை பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஃபர்ஸ்ட் செங்கடலை கடக்குறாங்க. கடக்கும் பொழுது அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. செங்கடலை கலந்துட்டாங்க. அடுத்தது யோர்தானை கடக்க போறாங்க. யோர்தான் செங்கடல் அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா அதுவும் பிரச்சனை தான். இப்ப யோர்தானை எப்படி அவங்க தைரியமா கடந்தாங்க? ஆசாரியர்கள் வந்தாங்க, உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சாங்க, காலை வச்சதும் யோர்தான் பிரிஞ்சது, ஜனங்க தைரியமா போனாங்க. இத்தனைக்கும் மோசே கூட அங்க இல்ல. எப்படி அது ஈஸியா செஞ்சாங்க? ஏன்னா ஏற்கனவே தேவன் செங்கடலை பிளந்தார் என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால விசுவாசமா யோர்தான் குவிஞ்சு நிற்கும் பொழுது தைரியமா அவங்க உள்ள போனாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு பிரச்சனையில உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாருன்றதை யோசிச்சு அறிக்கை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது. இதுதான் சாட்சியின் வசனத்தை வைத்து பிசாச ஜெயிக்கிறது. பெரிய பெரிய உடம்புல நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துடும், உடனே டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதை விட பெரிய நோய் எப்பயோ ஒரு முறை வந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அதிசயம் செய்தார். இல்ல உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்காம இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிற இன்னொரு சகோதரி சாட்சி சொல்லியிருப்பாங்க, எனக்கு பெரிய வியாதி இருந்துச்சு, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னு. அதுதான் சாட்சியின் வசனம். அதை பார்த்து இயேசு அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்னா இயேசு எனக்கும் சுகம் கொடுக்க முடியும். இப்படி நம்புனீங்க அப்படின்னு சொன்னா பிசாசை நீங்க ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த கோல் சொல்லுகிறவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் உங்க விசுவாசத்தை திருடுறான், ரெண்டாவது உங்களுக்குள்ள பயத்தை வைக்கிறான். என்ன நடக்குது? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் சண்டை வருது, உங்களுக்கும் உங்க உறவுகளுக்கும் நடுவில் சண்டை வருது. அப்ப இதை எப்படி ஜெயிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சுன்னு நீங்க சொல்றது மூலமா ஜெயிக்கலாம். ரெண்டாவது சாட்சியின் வசனத்தின் மூலமா அதை நீங்க ஜெயிக்கலாம். இப்போ லாஸ்டா ஒரே ஒரு சஜஷன் மட்டும், ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த கோல் சொல்லுடைய வார்த்தையை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 26:22, நீதிமொழிகள் 26:22, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். அப்படின்னா இந்த கோல் சொல்லுகிறவன் விளையாட்டு வாக்குல பேசிட்டு போவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? நம்ம அவங்களுக்கு நிறைய செஞ்சிருப்போம், ஆமா என்னத்தை பெருசா செஞ்சுட்டா அப்படின்னு விளையாட்டு வாக்குல சொல்லிட்டு போயிருவாங்க. உள்ளத்துக்குள்ள போய் அது விழுந்துரும். சே எவ்வளவு செஞ்சோம், என்ன பெருசா செஞ்சுட்டோன்னு கேட்டு அவங்க சும்மா கேஷுவலா கூட கேட்டு போயிருப்பாங்க. நம்ம மனசு அதுக்கப்புறம் அதை தாங்காது. அப்போ அந்த வார்த்தைகள் விளையாட்டு போலதான் வரும், ஆனா உள்ளத்துக்குள்ள போய் அது என்ன பண்ணுமா? தச்சிருமா. எனவே இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் இதுக்கு ரொம்ப சிம்பிள், இது எப்படிதாங்க ஹேண்டில் பண்றது, ஒரே எங்களுக்கு ஒரு வார்த்தையில எங்களுக்கு சிம்பிளா இது எப்படி ஹேண்டில் பண்றது நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி நீங்க சரி சிம்பிளா நீங்க எப்படி இதை நாங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லி முடிக்கிறேன். கோல்காரனுடைய சத்தத்தை காதுல வாங்காம யாருடைய சத்தத்தை காதுல வாங்கணும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தின் சத்தத்தை காதுல வாங்கணும். பிசாசின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கோல் சொல்லுகிறோட எளிதில் நீங்க ஜெயிச்சிருவீங்க. சில சமயங்கள்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டம். அவங்க என் வாழ்க்கையில இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நறுக்குன்னு அவங்கள பார்த்து நான் கேட்டு வந்துடுறேன், கேட்டாதான் எனக்கு மனசு திருப்தி ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது எல்லாம் நான் இப்ப இந்த மெசேஜ் இன்னைக்கு வெளியே வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நேத்து நைட்டு வரைக்கும் எனக்கு நடந்த சில அதிசயங்கள், புரியுதுங்களா? இதே போல சில போராட்டத்துல பயங்கரமா நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு காலையில தான் என்னை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கிட்டு இந்த வார்த்தையை நீ மட்டும் இல்ல போய் ஜனங்களுக்கும் சொல்லு அப்படின்னார். அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு காலையில தான் எனக்கே விடுதலை கிடைச்சிருக்கு. பாருங்க, உங்களை தூண்டுவான். என்ன தூண்டுவான்னா, ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் ஆத்தரத்துக்கு இது வரைக்கும் வருது ஆண்டவர், நான் கேட்டுறேன். நான் கேட்டேன் அப்படின்னா என் மனசு ஆறிடும். இது யாருடைய தந்திரம் தெரியுங்களா? அந்த கோல் செல்வனுடைய தந்திரம். இதுதான் மார்த்தாளுக்கு வந்துச்சு. ஒரே ஒரு கேள்வி நறுக்குன்னு அந்த மரியாதை பார்த்து கேட்டு வந்துட்டேன்னா என் ஆத்திரம் அடையணும்னு நினைச்சா, கடைசியில யாரையே குற்றப்படுத்திட்டு வந்தா? இயேசுவையே குற்றப்படுத்திட்டு வந்தா. சில சமயங்கள்ல நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும், எல்லாமே நியாயமான கேள்விகளா இருக்கும். நம்ம தான் கடைசி வரைக்கும் அடி வாங்கியிருப்போம், ஆனா அவங்க நம்மளை குற்றம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. மனசு ரொம்ப பாதிக்குது. ஆண்டவர் இதை மட்டும் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா சாட்சி போயிடும். என்ன வந்துடும்? சண்டை உள்ள வந்துடும். யார் ஜெயிச்சிருவான்? பிசாசு ஜெயிச்சிருவான். அப்போ இதை ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன? பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அதான் போன வாரம் கேட்டோம். வெள்ளம் போல சத்துரு வருவான், சண்டையை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டான், இப்படி நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வருவான்.
வெள்ளம் போல அவன் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்படி கொடியேற்றுவார் தெரியுமா? பிசாசு உங்க மைண்டுக்குள்ள இருந்து கேட்ரு 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 கேட்ருன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, கேட்காத, அதை கேட்கறதுனால இப்ப என்ன ஆக போகுது, விட்டு தள்ளுன்னுவார். அதுக்கு கீழ்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தோத்துட்டா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அப்போ உங்க வீட்டுல சண்டைகள் அடங்க, ஊழியத்துல சண்டைகள் அடங்க இதை செய்யணும். இதுக்கு என்ன அஸ்திபாரமா தேவை தெரியுங்களா? மன்னிக்கணும். என்ன பண்ணுங்க? மன்னிக்கணும். எதனால இவ்வளவு புகைது தெரியுங்களா? உள்ளுக்குள்ள அவங்க செஞ்ச தப்பு நிமித்தம் உங்க மனசு பாதிக்கப்பட்டு கசப்பான வேர் என்ன ஆயிடுச்சு? முளைச்சிருச்சு. கசப்பான வேர் முளைச்சு என்ன பண்ணுது? உங்களை வார்த்தையே கேட்க விடாம தடுத்துட்டே இருக்கு. அப்ப இந்த கசப்பான வேருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா எதை இழக்கிறோம்? நம்ம தேவனுடைய கிருபைய இழக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபைய நீங்க போக்கடிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப கசப்பான வேர் உள்ள எழும்ப கூடாதுன்னா கண்மூடித்தனமா எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். அவங்க உங்களுக்கு தீமையே செய்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நஷ்டத்தையே உண்டாக்கியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. அப்ப உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் பரிபூர்ணமா இருக்கும். எதுக்கு இன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாளைக்கு நமக்கு என்ன இருக்குங்க? திருவிருந்து இருக்கு. நம்ம யாரையுமே மன்னிக்கலன்னா தேவன் நம்மையும் மன்னிக்க மாட்டார். நம்மள தேவன் மன்னிக்கல நமக்கு எது கிடையாது? பரலோகமே கிடையாது. அப்ப திருவிருந்து எப்படி பாத்திரமா எடுப்போம்? அதனால தேவ சமூகத்துல நாம அங்கீகரிக்கப்படும்படி மற்ற எல்லாரும் என்ன பண்ணிடணுங்க? மன்னிச்சிடணும். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, ஆண்டவரே யார் மேலேயாவது எனக்கு இன்னும் கசப்பு இருக்கா, இன்னும் வைராக்கியம் இருக்கா, இன்னும் விரோதம் இருக்கா, யாரையாவது பார்த்து நறுக்கு 2 கேள்வி கேட்டாதான் மனசு ஆறும்னு தோணுதா, அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணு நடக்கும். புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். 2வது, நீங்க எடுக்கிற திருவிருந்துக்கு நீங்க பாத்திரவான்களா மாறுவீங்க. திருவிருந்த அபாத்திரமா எடுத்தா தேவையில்லாத நோய், மரணம் கூட வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவிருந்த பாத்திரவான்களா எடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற நோய் கூட உங்க சரீரத்தை விட்டு வெளியே போயிரும். நித்திய ஜீவன் நமக்கு உறுதிப்பட்டிருக்கும். எனவே கேட்ட வசனங்களுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம்.